ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் டெசர்ட் தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கார்ன் டெசர்ட் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டோன்னுமே கரைஞ்சி போயிடும். நல்லா அல்வா போல் சூப்பராக இருக்கும் இந்த டெசர்ட்டு. நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெசர்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மெய் மறந்து போயிடுவீங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவை ஒரு ஸ்வீட் கார்னுங்க. இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை இப்போ நாம் பீல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கேன். இதுதாங்க அது. இப்போ இதை வச்சு அதில் ஒரு திருகுனா எல்லா ஸ்வீட் கார்னும் தனித்தனியாக வந்துடும். உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லைன்னா நீங்கள் கத்தியாலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் பால் 1 கப்பு, பால் 1 கப்பு, கண்டென்ஸ் மில்க் 1 கப்பு. நான் கப்பில் ஊற்றாமல் டைரெக்டாக கவர்லேருந்தே ஊற்றுறேன். 1 கப் அளவு ஊற்றிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நாம் பீல் பண்ணி வச்ச ஸ்வீட் கார்னை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த டைமில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் பட்டர் 2 பீஸ் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அந்த டைமில் இறக்கி நாம் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இதை பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது. ஆனால் நாம் இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்வீட் கார்ன் டெசர்ட் தயாராகிடுச்சு. இதை நாம் இப்போ செட் பண்ணலாம். இந்த ஸ்வீட் கார்ன் மிக்சரை நாம் ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் சீஸ் போட போகிறேன். சீஸை இந்த ஸ்வீட் கார்ன் டெசர்ட் மேலே கிரேட்டர் பண்ணிக்கலாம். இதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் சில்லில் வச்சா போதும். 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் நம்மளோட ஸ்வீட் கார்ன் டெசர்ட் எப்படி வந்ததுன்னு எடுத்து பார்க்கலாம். அட என்ன அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.